திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நெருக்கம் காட்டுகிறதா? பிரதமர் வருகிற போது முதலமைச்சர் நெருங்கி பழகினார், கை குலுக்கினார், சிரித்தார். இது சின்ன குழந்தைத்தனமா இருக்கு பேசுறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் பாஜக கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது. மோடி வரபோது கையை கட்டிட்டு நிக்கல, சம்பிரதாயத்தை நிறைவேற்றினார். விழா மேடையில் பிரதமரை உட்கார வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை என்றதையும் நேரடியாக கோரிக்கை வைத்தார். நாங்க பிரதமரை உட்கார வைத்துக் கொண்டு தானே கேள்வி கேட்கிறோம். ஜால்ரா பொருள் இல்ல, கூனி குறுக்கி இல்ல, கூனி குறுக்கி நிக்கிறோமா? வா கபாலின்னு சொன்னா கூப்பை கை கட்டி நிக்கிறோமா? இல்ல. யார் பிரதமராக வர வேண்டும் பின்பு பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். இப்படி ஒரு செய்தியை இந்தியாவில் சொன்ன ஒரு அரசியல் தலைவரை காட்டுங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு மேடையில நரேந்திர மோடியை உட்கார வைத்துக் கொண்டு பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு இது தேவை, இது நீங்க தரல, இதை கொடுக்கணும்னு பேச ஒரு வீடியோ காட்டுங்க. கலைஞர் இருந்த போது நீட் தேர்வு இல்ல. 2011 திமுக தோற்கிறது, ஜெயலலிதா முதலமைச்சர். அந்த அம்மையார் சாகர வரையில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இல்லை. எப்ப நீட் தேர்வு வந்தது? ஓபிஎஸ் இபிஎஸ் நீட் தேர்வு வந்தது. ஆனால் கவர்னருக்கு எதிராக பேசினா டெல்லியில இருக்கிற எஜமான் போச்சு பாருன்ட்டு வேற ஏதோ விஷயத்தை கலப்பி கலாட்டா பண்ணி வெளியே ஓடி போறார் எடப்பாடி பழனிசாமி. இவரெல்லாம் தலைவரா? இதுக்கு பேர் ஆளுமையா? FDP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னணி பேச்சாளர் திரு சைதை சாதிக் அவர்கள் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், வாழ்த்துக்கள். ஒரு வழியா கவர்னரை ஒப்புதல் கொடுக்க வச்சிட்டீங்க, எப்படி பாக்குறீங்க? இல்லை, எங்களுக்கு தெரியும் எந்த குதிரைக்கு எந்த லாடம் கட்டணும், எந்த மாடுக்கு எப்படி மூக்கணங்கயிறு கட்டணும்ட்டு. அதை முதலமைச்சர் தெளிவாக. கவர்னர் டைம் அண்ட் அகைன் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருக்காரு. அது திமுக ஒரு பப்ளிக் பர்செப்ஷன்ல திமுகவுக்கு எதிராக போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ திமுக திராவிட கொள்கைக்கு எதிராக. முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை. அண்ணா சொன்ன மாதிரிதான் ஆட்டுக்கு தாடி எப்படி தேவையில்லையோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்ட்டு. ஆளுநர் என்பது சுதந்திர இந்தியாவுக்கு முன் நடைபெற்ற தேர்தலில் அன்று வெற்றி பெற்ற கட்சிகள் வெள்ளையருக்கு எதிராக போய்விடக்கூடாது, வெள்ளையர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கணும்ட்டு இரட்டை ஆட்சி முறையில வெள்ளையர்களால் ஏற்படுத்தப்பட்ட பதவி தான் ஆளுநர் பதவி. அதுவே சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு, குடியரசான பிறகு, இந்தியாவின் அரசியல் சட்டம் மாற்றி அமைக்கப்பட்ட பிறகு கூட அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், ஆளுநர் பதவி தேவையில்லாத சுமை, அது ஒழிக்கப்பட வேண்டிய பதவி அப்படின்னார். ஆனால் இதுல என்ன மிக உச்சகட்ட கொடுமைன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் ஆளுநர் இருந்தார்கள், அவர்களும் அரசியல் செய்திருக்கிறார்கள். ஏன் வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் அவர்கள் நியமிக்கப்பட்ட கவர்னர் இருந்தார்கள். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் வாஜ்பாய் ஆட்சி காலத்திலும் நியமித்த ஆளுநர்களெல்லாம் விட ரொம்ப 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 பாலிடிக்ஸ் பண்ண, ரொம்ப ரொம்ப மட்டமான கேவலமா நடந்த ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஆளுநர் RN ரவி அவர்கள். இப்ப நாங்க ஆளுநர் பதவி தனிப்பட்ட ரவியை எதிர்க்கவே இல்லை. தனிப்பட்ட ரவி அவர் இந்த பதவியில இல்லாமல் RSS சித்தாந்தம் பேசினாலோ, RSS கொள்கை பேசினாலோ, சனாதனம் பேசினாலோ, பாஜகவின் பிரச்சார பீரங்கியா இருந்தாலும் அதை பத்தி திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிட்டும் கவலைப்படாது. அதற்கு எப்படி பதிலடி தரணுமோ அப்படி கொடுப்போம். ஆனால் அவர் எல்லா தரப்புக்கான ஆளுநர், தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆளுநர், எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர், எல்லா ஜாதிக்கும் சமூக நீதியை பேணி காக்க வேண்டியவர். ஆனால் அவர் அப்படி இல்லை. அதுதான் நீங்க குற்றச்சாட்டு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ மதத்திற்கோ ஆதரவாக கருத்து தெரிவித்து கருத்துக்களை திணிக்கிறார், வரலாற்றை உடைக்கிறார், வரலாற்றை மாற்றி எழுத முயற்சி செய்கிறார். இன்னைக்கு மக்கள் நல திட்டங்கள் பாருங்க, இந்த ஆன்லைன் ரம்மி முதல் முறை சட்டம் இயற்றப்பட்டு 6 மாதம் ஃபைல் தூங்குது, திருப்பி அனுப்புறாங்க. அடுத்த 48 மணி நேரத்தில் அமைச்சரவை கூடி, சட்டமன்றம் கூடி திருப்பி அனுப்புறோம். மீண்டும் 1 மாத காலம் காக்க வைக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சர் அதிரடியா சட்டமன்றத்தில் இறங்கி ஒரு தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுடன் இன்னைக்கு கையெழுத்து போடுறாரு. இவர் சட்டமன்றத்துக்கு இந்த அதிகாரம் இல்லைன்னு ஆளுநர் சொன்ன போதுதான் மத்திய அமைச்சர் சொல்லுகிறார், இல்லை ஆளுநர் ஆன்லைன் விளையாட்டுகளை மாநில சர்க்காரை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு அவரு ஒரு கருத்து சொல்றாரு, இவர் ஒரு கருத்து சொல்றாரு. ஆக இவர்கள் மக்கள் நல பணிகள் செய்யக்கூடாது. பாஜகவை எதிர்க்கிற காரணத்தினால், மோடி அரசாங்கத்தை எதிர்க்கிற காரணத்துல இந்த அரசை சிறுமைப்படுத்த வேண்டும், இந்த அரசை முடக்கி விடலாம், இந்த அரசை தொல்லை கொடுத்தா, நெருக்கடி கொடுத்தா ஒண்ணு நம்ம அவங்க கிட்ட பணிஞ்சு வருவாங்க, இல்லைன்னா இந்த அரசை செயல்படணும் தடுக்கணும்னு ஆளு நினைத்தார்.
ஆனால் ஆளுநருடைய புரிந்து கொள்ள விட்டார். திராவிட முன்னேற்ற கழக வயசு 75 நெருங்கிடுது. இன்றைய முதலமைச்சருக்கு வயசு 70 இருக்கலாம், ஆனா அவருடைய பொது வாழ்க்கைக்கு வயசு 50. அவர் பல்வேறு அரசியல் களத்தை பார்த்தவர். இன்னைக்கு எதிர்கட்சிகள் சொல்லுகிறது, தோழமை கட்சிகள் சொல்லுகிறது, இவ்வளவு மென்மையான தீர்மானம் எதற்கு, ஹார்டா கொண்டாங்க, ஆஸ்டா கொண்டாங்க அப்படின்ட்டு, கடுமையா கொண்டாங்கன்ட்டு. ஆனா முதலமைச்சர் இல்லை, சட்டத்தை மதிக்க வேண்டும், மாண்புகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் கள நிலவரத்தை தெரியப்படுத்தியிருக்கு. இல்ல இப்போ நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா 2 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க மோடி தமிழ் வந்திருக்கும், சென்னை வந்தபோது நீங்க இப்போ இதே கவர்னரும் சரி முதலமைச்சரும் சரி ஒன்னா ஒரு கோஆர்டினேட்டர் ரிலேஷன்ஷிப் இருந்தாங்க. மோடியோடையும் முதலமைச்சர் ரொம்ப ஒரு நெருக்கத்தை காட்டினார். அதுவே பல கிரிட்டிசிசம் வந்திருக்கு. பிஜேபி இப்போ எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, பிஜேபி திமுகவும் பேசி வச்சு அரசியல் பண்றாங்க சில விஷயங்கள்ல அப்படின்னு. இதுக்கு நீங்க கவர்னர் இவர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து எப்ப சொல்ற பாருங்க, இப்ப எல்லாம் திமுக மீது ஒரு விமர்சனம் வருதோ, இப்ப இந்த பிரச்சனையே இப்ப பல்பீர் சிங் பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது திசை திருப்ப கவர்னர் ஏதோ கான்ட்ரோவர்ஷியலா பேசியிருக்காரு. நான் சொல்றேன், இது என்ன சொல்றது, இதுக்கு அரசியல் அறிவு வேண்டாம், ஆவரேஜ் அறிவு இருந்தாலே போதும். திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக நெருக்கம் காட்டுகிறதா? பிரதமர் வருகிற போது முதலமைச்சர் நெருங்கி பழகினார், கை குலுக்கினார், சிரித்தார். இது சின்ன குழந்தைத்தனமா இருக்கு பேசுறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் பாஜக கொண்டு வருகிற மக்கள் விரோத திட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இப்படி எதிர்க்கல, கடுமையாக எதிர்க்கிறது. இந்த பாராளுமன்றத்துல 4 வருஷத்துடைய பாராளுமன்ற குறிப்பு எடுத்து பாத்தீங்கன்னா, திமுக போராடின மாதிரி, திமுக கேள்வி கேட்ட மாதிரி, திமுக நோட்டீஸ் கொடுத்த மாதிரி, திமுக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்கள், திமுக கொண்டு வந்த பிரச்சனைகளை ஒரு மாநில கட்சியாக இருந்து திமுக செய்ததை கூட தேசிய கட்சிகள் செய்யவில்லை. அது பாராளுமன்றத்தை உற்று நோக்குகிற எல்லோருக்கும் தெரியும். இந்த அறகுறையா பேசணுங்க இது தெரிய வாய்ப்பே இல்லை. பாஜக திமுக நெருக்கமா இருக்கா? முதலமைச்சரும் மோடியும் நெருக்கமா இருந்தாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் வருகிறார், மாநிலத்துக்கு வருகிறார், ஆளுகிற பொறுப்பில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார். ஒரு கடமை, சம்பிரதாயம், மரபு, பிரதமரை வரவேற்கிறார், திட்டங்களை தேவை என்றதை கேட்கிறார். ஏதோ மோடி வரபோது கையை கட்டிட்டு நிக்கல, சம்பிரதாயத்தை நிறைவேற்றினார். விழா மேடையில் பிரதமரை உட்கார வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவை என்றதையும் நேரடியாக கோரிக்கை வைத்தார். இதே செஸ் போட்டி துவக்க விழாக்கு வந்தார் நேரு ஸ்டேடியத்துல, பிரதமரை உட்கார வைத்துக் கொண்டு இந்தியாவின் மொத்த வளர்ச்சியில் தமிழ்நாட்டு பங்கு 11% இருக்குன்னு அடையாளப்படுத்தும் யாரு? முதலமைச்சர் தானே. இந்தியாவில் நீங்க தர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை இவ்வளவு நிலவு இருக்கு, அதை முதல்ல விடுவீங்கன்னு சொன்னது யாரு? முதலமைச்சர் தானே. நாங்க பிரதமரை உட்கார வைத்துக் கொண்டு தானே கேள்வி கேட்கிறோம். ஜால்ரா போடல இல்ல, கூனி குறுக்கி நிக்கிறோமா? வா கபாலின்னு சொன்னா கூட்டு கை கட்டி நிக்கிறோமா? இல்ல. ஒரு பிரதமருக்கு என்ன மரியாதை தரணுமோ அதுவும் எங்களுக்கு தெரியும். ஒரு மாநில முதலமைச்சர் இருந்து கொண்டு என்ன உரிமையை கேட்கணுமோ அதுவும் எங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொள்கை சித்தாந்தத்தில் எப்படி எதிர்க்கணுமோ அதுவும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், தெலுங்கானா முதலமைச்சர் வரவேற்க போல, வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் வரவேற்க போல, தமிழ்நாட்டு முதலமைச்சர் வரவேற்க போகிறாரே, இது என்ன உள்குத்தா இல்ல உள்ள அரசியல் நீங்க லிங்கா இருக்கிறீங்களானா? நான் துக்ளக் படிக்கிற இது போல அறிவாளிகள் சொல்லிக் கொள்வேன். தெலுங்கானா மாநில முதலமைச்சரோ மேற்கு வங்க முதலமைச்சரோ அவர்களுடைய பேச்சு செயல்பாடு மோடிக்கு எதிராக இருக்கிறதா ஆதரவாக இருக்கிறதா? இதே மார்ச் 1ஆம் தேதி தன்னுடைய 70வது பிறந்தநாள் விழா வாழ்த்து கூட்டத்தில் முதலமைச்சர் பேசுகிற பொழுது அந்த நிகழ்ச்சியில பேசின எல்லா அகில இந்திய தலைவர் என்ன சொன்னார்னு சொன்னால், தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டியதை போல இந்தியாவுக்கு வழிகாட்டுங்கள், தமிழ்நாட்டில் செயல்படுத்துகிற திராவிட மாடல் அரசை இந்தியாவுக்கு கொண்டு வாருங்கள், நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும், தேசிய அரசுக்கு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அடக்கத்தோடு, கலைஞரின் மகன் என்பதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரவா நிரூபித்தார். அடக்கத்தோடு சொன்னாருங்க, யார் பிரதமராக வர வேண்டும் பின்பு பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் யார் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். இப்படி ஒரு செய்தியை இந்தியாவில் சொன்ன ஒரு அரசியல் தலைவரை காட்டுங்க பார்க்கலாம். மோடியை வீழ்த்த வேண்டும், ஒரே நேரத்தில் முடிச்சார்ல. மோடியை வீழ்த்த வேண்டும், பாஜகவை தோற்கடிக்கணும், ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. என்ன பிரதமராக கேட்டாரா? அவர் ஆகுங்கன்னாரா? அவர் என்ன சொன்னாரு? யார் என்றது பிறகு பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் யார் வரக்கூடாது, யார் வெற்றி பெறக்கூடாது, அதிலே தெளிவாக இருங்கள். 3வது அணியை அமைத்து மோடி பிரதமர் ஆவதற்கு, பாஜக வெற்றி பெறுவதற்கு உதவி செய்கிறார்களே, அவர்கள் மோடியின் நண்பர்களா? இல்லை எல்லா எதிர்கட்சியிலும் ஓர் அணியிலே திரண்டு மோடியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் மோடியின் நண்பரா? யோசிக்க வேண்டாமா? எதிர்கட்சியா இருக்கும்போது மோடி இங்க வரும்போதெல்லாம் நீங்க கோ பேக் மோடின்னு சொல்லி பலூன் பறக்கப்படுறீங்க. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லாரும் அதுதான் சொன்னேன். அதிமுக தான் கேட்கறாங்க, நீங்க நாங்களும் இதானே பண்ணணும். முதல்ல அதிமுக அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அருகதையே கிடையாது. முதல்ல நான் தெளிவா சொல்லிடுறேன்,
துக்ளக் படிக்கிறவனுக்கும் முரசொலி படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த கேள்வி அதிகபட்சமா துக்ளக் படிக்கிறவங்க அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க முடியும். அன்னைக்கு கோபேக் சொன்னீங்க, நீங்க வரவேற்கிறீங்களேன்ட்டு. கோபேக் சொன்ன காலகட்டம் என்ன காலகட்டம்? நாட்டின் சூழல் என்ன இருந்தது? பணம் மதிப்பிழப்பு, 500,000 செல்லாது, சிஏஏ சட்டம், என்ஆர்சி சட்டம், விவசாய பெருமக்கள் விரோத சட்டம், இந்த சட்டம் எல்லாம் மோடி நிறைவேற்றிய காலம். இந்தியாவின் ஒட்டுமொத்த மக்களும் அவர் மீது வெறுப்போடு இருந்த காலகட்டம். தமிழ்நாட்டுக்கு எதிராக இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கிடையாது என்று சொல்லப்பட்ட காலம். ஒரு தமிழக விரோத போக்கை மத்திய சர்க்கார், சிறுபான்மைக்கு விரோத போக்கை மோடி அரசை எடுத்ததால், விவசாயிக்கு விரோத போக்கை எடுத்ததால் அன்று ஒன்று திரண்டு கோபேக் மோடி எங்களுடைய அடையாளத்தை பதிவு செய்தோம், எதிர்ப்பை. ஞாபகம் வச்சுங்க, இந்த 10 வருஷத்துல திமுக நடத்துற அந்த ஒரு போராட்டம் கோபேக் மோடி இன்று வரும் பேசப்படுகிறது. அது ஒரு லேபிளாவே ஆயிடுச்சு கோபேக் மோடின்றதை. அன்று தமிழ்நாட்டை பார்த்து பல மாநிலங்கள் அது பண்ணாங்க. அது எல்லா மாநிலத்தும் பரவி போச்சு கோபேக் மோடின்றது. நான் சொல்றது எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்தோம், கண்டனத்தை பதிவு செய்தோம். தவறு, தேவையில்லை, நடைமுறைக்கு சாத்தியமில்லை, சிறுபான்மைக்கு அச்சுறுத்தல் என்பதை பதிவு செய்தோம், எதிர்த்தோம். இன்னைக்கு சர்க்கார்ல இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோம், அதே மோடியை மேடையில வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிறோம். அன்னைக்கு அதிகாரத்தில் இல்ல. நான் கேட்கிறேன், 4.5 வருஷம் பழனிசாமி முதலமைச்சர், எங்கேயாவது ஒரு மேடையில நரேந்திர மோடியை உட்கார வைத்துக் கொண்டு பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு இது தேவை, இது நீங்க தரல, இதை கொடுக்கணும்னு பேசுற ஒரு வீடியோ காட்டுங்க. சரி, அதிமுக கேள்வி பண்ணுது, அருகதை இருக்கு அதிமுகவிற்கு. மோடி எதிரில் கை கட்டி கூணி குறுகி தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமானம் வைத்தவர்கள் அதிமுக காரர்கள். கலைஞர் இருந்த போது நீட் தேர்வு இல்ல. 2011 திமுக தோற்கிறது, ஜெயலலிதா முதலமைச்சர். அந்த அம்மையார் சாகிற வரையில் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இல்லை. எப்ப நீட் தேர்வு வந்தது? இவர்கள் வந்த பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் நீட் தேர்வு வந்தது. அனிதா தற்கொலை செய்து கொண்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானம். எடப்பாடி என்ன சொன்னார்? நல்லா ஞாபகம் இருக்கு, அனிதாவின் சாவுதான் கடைசி சாவு, அடுத்த ஒரு மாணவி சாவதற்கு அனுமதிக்க மாட்டேன், இதை தடுத்து நிறுத்த வேண்டாரு. 2021 வரைக்கும் அவர் தான் இருந்தார். நிறுத்திட்டாரா? 21 நம்ம வந்து நிறுத்த முடியல. நீங்க அவங்க கூட்டணில இருந்தாங்க, நாங்க எதிரில இருக்கிறோம். அவங்க கூட்டணில இருந்தாங்க. ஜனாதிபதி தேர்தல் பாஜக ஆதரவு தெரிவிச்சது யாரு? அதிமுக. ஏன் அவங்க டிமாண்ட் வைக்கல? நீங்க தமிழ்நாட்டு மேல ரொம்ப அக்கறையாச்சு உங்களுக்கு தான். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தா தான் ஜெயிக்க முடியும் சூழ்நிலை இருந்தது இல்ல 2019. ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க நீட் நிறுத்துங்க, நாங்க ஆதரவு தரோம் சொல்ற யோகிதை, தைரியம், ஆன்மா அதிமுக இருந்ததா? இல்ல. இதே துணை ஜனாதிபதி தேர்தல் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டீங்க, ஒரு டிமாண்ட் வச்சிருப்பீங்களா? இல்லையே. ஆக தமிழ்நாட்டின் உரிமைகளை அடமான வைத்து விட்டு ஏன் கேவல கவர்னர் விஷயத்துல தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம் தான் சொல்லணும் கவர்னர் சொல்லுகிறார். எல்லாரும் பொங்கி எழுறாங்க. திமுக கடுமையா தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து, அதிமுக முழு பேர் என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திமுக. தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சது யாரு? அண்ணா. தமிழ்நாடு பேர் வச்சது அண்ணா. கட்சியிலேயே அண்ணா பேர் இருக்கு. அது தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது ஒரு கவர்னர் சொல்றாரு. இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு எதிர்ப்பு, ஒரு கண்டனம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல கவர்னர், இன்னைக்கு கவர்னருக்கு எதிராக தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்துல. எடப்பாடி என்ன பண்ணிருக்கணும்? அது தீர்மானத்தை வழிமொழிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் உட்கார்ந்த சட்டமன்றம், ஜெயலலிதா உட்கார்ந்த சட்டமன்றம், இவரே உட்கார்ந்த சட்டமன்றம் முதலமைச்சரா. அந்த சட்டமன்றத்துக்கு எதிராக கவர்னர் அறிக்கை பேசியிருக்கிறார். அந்த தப்புன்னு சொல்லி சட்டமன்ற மரபை காப்பாற்றும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும்? அது வழிமொழிஞ்சிருக்கணும் திமுக. ஆனால் கவர்னருக்கு எதிராக பேசினா டெல்லியில இருக்கிற எஜமான் போச்சு பாருன்ட்டு வேற ஏதோ விஷயத்த கலப்பி கலாட்டா பண்ணி வெளியே ஓடி போறார் எடப்பாடி பழனிசாமி. இவரெல்லாம் தலைவரா? இதுக்கு பேர் ஆளுமையா? இவர் தான் ஈரோட்ல போய் கேட்டார், மீசை வச்ச ஆம்பளையான்னு. இப்ப நாங்க திருப்பி கேட்க மாட்டோமா இவர் மீசை வச்ச ஆம்பளையான்னு? ஆக முரண்பாட்டின் மொத்த உருவம் அதிமுக. அந்த அதிமுக சிந்தி செதறி போயிருக்கிறது. அதுல பாஜக குளிர் காய்கிறது. அப்பாவி அதிமுக தொண்டன் எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இப்படி போச்சு என்று ரோட்ல நின்று அழுதுட்டு இருக்கான். ஓகே சார், இறுதியா 2 கேள்விகள். திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 2ஆம் முடிய போகுது. இப்போ இதுல திமுகவுக்கு பெரும்பாலும் சிறுபான்மை மக்கள் பெரிய அளவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க 2022 எலெக்ஷன்ல. இந்த ஆட்சிக்கு வந்து அந்த மக்களுக்கு போதிய அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்காங்க நினைக்கிறீங்களா? நிறைவேற்றிருக்காங்க. முதலில் நான் வச்சுங்க, இன்னைக்கு வடநாட்டில் இருக்கிற எந்த சிறுபான்மை மக்களும் நிம்மதியா வாழல, ஒரு அச்சுறுத்தலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல தன் சொந்த வீட்டுக்குள் தொழுகை நடத்திய இஸ்லாமிய பெண்ணை கைது செய்யப்படுகிறார். குஜராத்தில் தன் சொந்த வீட்டில் நோன்பு திறந்த இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள்.
அங்க ஆட்டுக்கறியை சாப்பிட்டாலும் அது மாட்டுக்கறின்னு மாத்தி சொல்லி அடித்தே படுகொலை செய்யப்படுகிறார்கள். மக்கள் விஷயத்திற்காக ஜனநாயக ரீதியாக இந்திய அரசியல் சட்டம் கொடுத்திருக்கிற உரிமையை வைத்து போராடினால் வீட்டுக்கு ஜேசிபி வந்து இடிச்சு தள்ளுறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் தமிழ்நாட்டில் இல்லை. அது காரணம் திமுக. அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, சலுகை பண்ணிச்சா, இது கேட்கிறவன் RSS காரன் தான் இருப்பான். ஏன் தெரியுங்களா? கடந்த 50 ஆண்டு காலமாக வடநாட்டில் இஸ்லாமிய பெருமக்களுடைய வளர்ச்சி கல்வியில் வேலை வாய்ப்பில் எப்படி இருக்கு? கடந்த 50 ஆண்டு காலமாக தென்னாட்டில் தென்னிந்தியாவில் இஸ்லாமியுடைய கல்வி வேலை வாய்ப்பில் வளர்ச்சி எப்படி இருக்கு எடுத்து பார்த்தோம்னா அதிலும் தமிழ்நாடு தான் மேலோங்கி இருக்கிறது. இது வந்து எங்களுக்கு இது பண்ண அது பண்ண சொல்றி புரியுது இல்லை. இது ஓட்டு அரசியலுக்கு மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கலாம். என்னுடைய நான் ஒரு இயக்கம் நடத்துபவர், ஒரு கட்சி நடத்துபவர் குற்றச்சாட்டு வைக்கலாம். ஆனா பிராக்டிக்கல் என்ன? நீங்க பேசுற இவரு ஜேசிபி வச்சு 300 வீட்டை எடுத்து தள்ளுகிறார்கள். நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, நாங்க இஸ்லாமியர்களுக்கு எந்த ஆபத்து வராம பாத்துட்டு இருக்கோம். ஆனா ஆபத்து வராம பாக்குறது இல்லைங்க, அப்படி ஒரு சிந்தனையே வராம பாத்துக்கிறோம். ஆபத்துன்றது ஒருத்த அடிக்க வருஷம் தடுக்கிறது. ஆனா அப்படி ஒரு சிந்தனையே தமிழன் நெஞ்சிலே தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில உருவாக்கவே இல்லை. அரசியல் களத்தையே அரசியல் கட்சியவே ஒரு சகோதரத்தோட தான் உருவாக்கி இருக்கிறோம். அதாவது நாங்க முஸ்லீமை பாதுகாக்கிறோம், அல்லாஹ் விட பாதுகாக்கிற யாருங்க இருக்கா? அது இல்ல பிரச்சனை. அப்படி ஒரு எண்ணமே மாற்று சமூக மக்களிடத்துல இல்ல. ஓகே, குஜராத்ல இருக்கிற மாதிரியோ உத்தரப்பிரதேச இருக்கிற மாதிரியோ ராஜஸ்தான்ல இப்ப 2 பேர் உயிரோடு எழுச்சி கொலை பண்ணாங்க பாருங்க, அந்த மாதிரி சிந்தனையே தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சத்திலே எண்ணத்திலே மூளையில இல்ல. ஏன்னா இங்க மாமா மச்சானா சகோதரனா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் திராவிட இயக்கத்துடைய செயல்பாடுகள். அதுதான் மெயின் காரணம். நீங்க ஆட்சிக்கு வந்து முஸ்லீம் ஏதாவது பண்ணீங்களா? என்ன பண்ணணும்? இல்ல இப்போ ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு அதான் இப்போ தடா ரஹீம் போன்றவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுன்னா, நாங்கள் பல நாட்களை கோரிக்கை வச்சிருக்கோம் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு. அதுக்கு திமுக வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இஸ்லாமியராக இருந்தாலே உங்களுக்கு வந்து எங்களுக்கு அந்த தண்டனை குறைப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற அந்த பாயிண்ட் எப்படி இருக்கு? அண்ணாவுடைய பிறந்த நாளைக்கு 67 பேர் ரிலீஸ் பண்ணாங்க. அதுல 7 பேர் இஸ்லாமியர்கள். ஓகே, அப்ப அவங்க முஸ்லீம் இல்லையா? என்ன சார் பேசுறீங்க? இல்ல இன்னும் தடா ரஹீம் ஏதோ 10 வருஷம் பேசினுக்கிறாங்க, பேசிட்டுதான் இருக்கணும். இந்த அரசு மீது வேற எதுவும் சொல்ல முடியல. புரியுதுங்களா? எங்களுக்கு RSS உடைய விமர்சனம், இந்து முன்னணி விமர்சனம், பாரதிய ஜனதா விமர்சனம் போலதான் இதை நாங்கள் எடுத்துக்கிறோமே தவிர வேற எதுவும் எடுத்துக்க முடியாது. கடந்த 2 ஆண்டில் அண்ணாவுடைய 100 பிறந்த நாள் விழாவில் சிறை கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுல இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். ஏன் அவனை முஸ்லீமா ஒத்துக்க மாட்டீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அவங்கள ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் முஸ்லீமா? அதுல சட்ட சிக்கல் இருக்கிறது. சட்ட இப்போ நார்மல் கோப்புக்கே ஒன்னும் கவர்னர் கையெழுத்து போடல. இத போடுவாரா? நம்ம அனுப்புற கோப்புல இவங்க வாழ்க்கை ரிலீஸ் பாதிச்சிடப்படக்கூடாதுன்றக்காக ஒரு ஆணையத்தை அனுப்பி நீதிபதியை நியமிச்சிருக்கிறோம். அந்த அறிக்கையின் அடிப்படையில் விடுதலை செய்யும் முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறார். விடுதலை பண்ண யாருக்கு நல்ல பேரு? திமுக நல்ல பேரு. திமுக தானே, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தானே. இவ்வளவு பண்ற முதலமைச்சருக்கு அதை பண்ணணும்னு என்ன இருக்காதா? அதுதான் பண்ணா நல்லதுன்னு தெரியாதா? எது எங்களை எது தடுக்குது? பிரச்சனை மதத்துல கொண்டு வராது, இஷ்யூ தான் பிரச்சனை. அந்த இஷ்யூ கூட யாருமே எதிர்க்காத மாதிரி ரிலீஸ் பண்ணணும்ன்றது முதலமைச்சருடைய எண்ணம். அதைத்தான் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நல்ல முடிவு வரும். எங்களுக்கு மட்டும் ஆசை இல்லையா? முதலமைச்சருக்கு ஆசை இல்லையா? இல்ல திமுக முஸ்லீம் ஆசை இருக்கு. ஆனால் சில நடைமுறை நிர்வாக சிக்கல், சட்ட சிக்கல் தான். அதை எப்படி தீர்க்கணும், எப்படி கொண்டு வரணும்னா படிப்படியா அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா முடிவு பண்ணிருக்கிறாங்க. இதை தன்னுடைய இயக்கத்தை வளர்க்கணும், தன் விளம்பரம் ஆகணும், இல்ல தான் இருக்கிறத காட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே சார், இவ்வளவு தூரம் வந்து கேள்விகள் பதில் சொல்லணும். நன்றி சார்.